ஆண்டவரை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களோடு கூட தங்கி தாபரிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து நாம் யோபு 30ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் வேதாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதல் பகுதியிலே யோபுனுடைய முந்தின நிலைமையிலிருந்து பிந்தின நிலைமைக்கு அவன் வந்த மாத்திரத்திலே மக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அடுத்த பகுதியாக நாம் கேட்ட காரியம் என்ன என்று சொன்னால், அவன் மற்றவர்களின் மீது எவ்வாறு அக்கறை கொண்டிருந்தான், இவனுடைய துன்பங்களின் மீது இவன் எவ்வாறு கண்ணோட்டமாய் இருந்தான் என்பதையெல்லாம் குறித்து வருகின்ற அந்த பகுதிகள் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறது. 13 வசனங்களை நாம் தியானித்து கொண்டு விட்டோம். இன்றைய நாளிலே 14ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள். பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது. அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று என்று சொல்லி சொல்லுகிறார். பெரிதான திறப்புண்டாக்கி, எதிலே திறப்புண்டாக்குகிறார்கள்? ஓட்டையை போடுகிறார்கள். எதிலே ஓட்டை போடுகிறார்கள்? அவனுடைய சுகவாழ்விலே, அவனுடைய செழிப்பான நிலைமையிலே, அவனுடைய மற்ற காரியங்களிலே அவர்கள் ஓட்டை போடுகிறார்கள். ஓட்டை போட்டு அதன் வழியாக என்ன செய்கிறார்கள்? திரண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதிலே சுமூகமாக தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய இடையிலே அடைப்புகள் இருக்கின்ற பட்சத்திலே, இடையில பாறைகள்லாம் இருக்கும். அப்ப அந்த தண்ணீர் என்ன செய்யும்? அந்த பாறையில அதிகமாக என்ன செய்யும்? மோதும். அதனுடைய வேகத்தை காட்டிலும் அது மோதி அதன் மேலே வருகிற போது அதனுடைய வேகம் என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரிதான் இவனுக்கு ஏற்கனவே என்ன இருக்கிறது? துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் இவனுக்கு விரோதமாக செயல்படுகின்ற இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த துன்பத்தின் மத்தியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாதையை உண்டாக்கி, ஓட்டை உண்டாக்கி இவனுக்கு இன்னும் அதிகமான துன்பங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வருவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் அங்க வார்த்தையை சொல்றார். என்ன செய்யறாரு? பெரிய திறப்பு உண்டாக்கி என்று சொல்லி என்ன செய்யறார்? சொல்லுகிறார். அப்போ அந்த திறப்பிலே அவனுடைய அனைத்து காரியங்களுமே அவர்கள் பாதிக்கப்படுகிறது. அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. அவன் இதுவரைக்கும் அவன் வைத்திருந்த நல்ல பெயர் என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. அவனுடைய முந்தின செல்வாக்கு என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. அவனுக்கு இருந்த பாதுகாப்பு என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. இப்படி அநேக காரியங்களை பாதித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனுக்கு விரோதமாக காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக இவன் அனைத்தும் முற்றிலுமாக அவனுடைய பாதுகாப்பு, செல்வாக்கு உடைந்து விட்டதை குறிக்கின்ற வார்த்தை தான் பெரிய திறப்பு உண்டாக்கி என்று சொல்லி என்ன செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்று சொல்லி எந்த ஒரு பாதுகாப்பும் என்னது இல்லை. அந்த முதல் அதிகாரத்திலேயே சாத்தான் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, என்னுடைய தாசன் மேல நீ கவனம் வைத்தையோன்னு சொல்லிட்டு, அப்போ சாத்தான் ஒரு பதில் சொல்லுவா. அவன் என்ன சொல்லுவார்? நீர் சும்மாவா அவன் உண்மையை விசுவாசிக்கிறா? சும்மாவா உன் மீது பயபக்தியா இருக்கிறா? இல்ல, நீர் அவனை சுற்றிலும் என்ன செஞ்சிருக்கிறீரு? வேலியை உண்டாக்கி இருக்குது. அந்த வேலியை கொஞ்சம் தகர்த்து போடு, அப்போ உமக்கு விரோதமாக என்ன செய்வா? பேசுவான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? சொல்றான். அப்போ வேலிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் என்னது? பாதுகாப்பு. வேலியை தகர்த்து விட்டா எல்லாமே என்ன செஞ்சு விடும்? உள்ளுக்குள்ள வந்து விடும். அதை வித்தான் சாத்தான் என்ன செய்யறான்? கடவுள்கிட்ட சொல்றாரு, நீ அவனுக்கு வேலியை கொஞ்சம் நகர்த்திப்பாரு, அப்ப பாருங்க உமக்கு விரோதமாக அவன் என்ன செய்வா? பேசுவான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இப்ப அவர்கள் என்ன செய்யறார்கள்? வேலியை தகர்த்து போடுவதை போல போட்டு அவனுக்கு விரோதமாக காரியங்கள் என்ன செய்யறார்கள்? பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அவனுக்கு மனவேதனையை கொடுக்கின்ற ஒரு காரியமா என்ன செய்கிறது? காணப்படுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 69 14 15 வசனங்களை வாசிக்கலாம். அதே மாதிரி ஏசாயா 30 13 வாசிக்கலாம். சொல்லுகிறார். சங்கீதம் 18:4.
இவ்வளவு காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து வந்திருக்கிறது. துர்ச்சன பிரவாகம், ஆழியினுடைய நீர் என்று சொல்லி அது சொல்லப்படுகிறது, தண்ணீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு? இந்த ஜனங்கள் பேசுகின்ற பேச்சுக்களை குறித்து தான் அத்தகைய வார்த்தைகளை என்ன செய்யறா போடுகிறார். அப்போ நிலைமை மோசமாக மோசமாக ஜனங்களினுடைய பரியாசமும் சரி, ஜனங்களுடைய கேலி பேச்சுங்களும் சரி, ஜனங்களுடைய அவமரியாதையும் எப்படி இருக்குது? ஜாஸ்தியாகி கொண்டே போகிறது. இது எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறான்? அந்த சிநேகிதர்கள் இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சொல்லிக்கொண்டே இருக்கிறான். 26ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் சிநேகிதர்களுக்கு அவன் சொல்லுகின்ற பதிலாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது. எதை குறித்து பயங்கரங்கள் சொல்றான்? 1வது அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா? ஒரே நாள் என்ன வந்துச்சு? ஆண்களும் பெண்களும் பசங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. ஒரே நாள்ல ஆடு மாடுகள் சொத்து சுகங்கள் எல்லாம் போய்விட்டது. ஒரே நாள்ல வீடு எல்லாமே காலியா போயிடுச்சு. எல்லாம் வேலைக்காரர்களும் போய்விட்டார்கள். இவனுக்கும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாக என்னது வந்துருச்சு, வியாதி வந்து விட்டது. அப்ப இவன் என்ன சொல்றா? பயங்கரங்கள் என்பது திரும்பி வருகிறது. இப்ப அந்த ஆரம்ப நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் இடையில கொஞ்ச நாள் என்ன செஞ்சாச்சு? போயிடுச்சு. இது ஒரே நாள்ல நடக்கிற சம்பவம் அல்ல, தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா இப்பவோ அந்த பழைய நிலைமையிலிருந்து இவனுக்கு என்னது மாற்றம் இல்ல, திரும்ப வருகிறது. மறுபடியுமாக என்ன செய்கிறது? இந்த பயங்கரம் வந்து தாக்குகிறது என்று சொல்லி அவன் பயந்து கொண்டே என்ன செய்யறான்? இந்த வார்த்தைகள் என்ன செய்யறான்? பேசிக்கொண்டே இருக்கிறான். மீண்டும் மீண்டுமாக துன்பங்கள் தான் என்னை நோக்கி வருகிறது என்று சொல்லி என்ன செய்யறான்? சொல்லுகிறார். அப்போ அவனுடைய வார்த்தையில என்ன காணப்படுகிறது? இவனிடத்திலிருந்து எல்லாமே என்ன செஞ்சு போயிடுச்சு? எடுத்துக்கொண்டு போயிடுச்சு இல்லையா? எதுவுமே திரும்ப கிடைக்க போறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். அதனாலதான் அந்த வார்த்தை மறுபடியும் சொல்றான், பயங்கரங்கள் திரும்பி வருது. எனக்கு முதல் நாளிலே ஏற்பட்ட சம்பவங்கள் திரும்ப திரும்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? வந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் இழந்ததை நான் திரும்ப என்ன செய்து கிடையாது, பெறப்போவது கிடையாது என்று சொல்லி ஒரு அவநம்பிக்கையினுடைய வார்த்தைகளாக என்ன செய்யறான்? இந்த வார்த்தைகளை அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். எதுவும் என்னிடத்துல என்ன செய்வது? திரும்ப வரப்போவது கிடையாது. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றான். ஆனா இப்ப அவரோடத்திலிருந்து எனக்கு என்னதான் வருது? உயரங்கள் தான் வருகிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். போதும். இப்ப இவன் என்ன பண்ணிட்டா? இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போகிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய போறேன்? செத்து கொண்டே இருக்கிறேன். அவனுக்கு நம்பிக்கை என்ன செய்யுது? போயிடுச்சு. இனிமேல் எனக்கு சுகவாழ்வு கிடைக்கிற நம்பிக்கை அவனுக்கு முற்று போயிடுச்சு. இப்ப அவன் என்ன சொல்றான்? என்னிலே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உயிர் என்ன செய்கிறது? என்னை விட்டு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சாவை குறித்து அவன் என்ன செய்யறான்? பேசுகிறான். மரண தருவாய் இருக்கின்றவர்களுக்கு ஜீவன் போவது என்பது சிலருக்கு என்ன செய்யும்? நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். இனிமேல் எங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்ல. கடைசி காலத்துல நான் வந்துட்டேன், இனி நான் பிழைப்பேன்கிற நம்பிக்கை எனக்கு என்னது இல்ல. பவுலப்போஸ்தலன் கூட சொல்லுவா, என்ன சொல்லுவாரு? தேகத்தை விட்டு கிறிஸ்துவுடனே கூட இருக்க என்ன எனக்கு ஆசை இருக்கிறது என்ன செய்வா சொல்லுவாரு. தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தன்னுடைய மரண நேரத்தை என்ன செஞ்சிருக்கா? அறிந்திருக்கிறான். அப்போ அநேகருக்கு தங்களுடைய மரண நேரம் என்ன செய்யும்? நன்றாக தெரியும். அநேகர் சாட்சிகளை சொல்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? கேட்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நான் என்ன செஞ்சிருவேன்? மரணம் அடைஞ்சிருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? மரணத்தை ருசித்திருக்கிறார்கள். அநேகர் சாட்சிகள் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறான். அதான் சொல்றேன், என் சுவாசம் என்னிலே முறிந்து போகிறது சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு என்ன செய்யுது? அடங்கிட்டு இருக்கிறது. நான் கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருவேன்? மரணத்தை சந்திப்பேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு? சொல்லுகிறாரு. அடுத்தது என் உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்று சொல்லி என்ன செய்யறாரு? சொல்லுறாரு. இப்ப வாசிக்கலாம். சங்கீதம் 40:12 வாசிக்கலாம். இதெல்லாம் மரணத்திற்கு அறிகுறியான வார்த்தைகள். அப்ப இவனுடைய நம்பிக்கை இப்ப என்னது? முற்றிலுமாக இழந்து போய்விட்டான். நான் இனிமேல் வாழுவேங்கிற ஒரு நம்பிக்கை இவனுக்கு என்னது? இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகிறது, முறிந்து போகிறது என்று சொல்லி என்ன செய்யறான்? சொல்லுகிறான். நான் மரணத்தை சந்திக்கக்கூடிய வேளை வந்தது என்று சொல்லி என்ன செய்யறான்? சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 5:4 இந்த உலக வாழ்க்கையை குறித்து எப்படி சொல்லப்படுது? கூடார வாழ்க்கைன்னு சொல்லி என்ன செய்யறது? சொல்லப்பட்டிருது. கூடாரம் என்பதற்கு அர்த்தம் என்ன? நிலையற்றது, நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை கூடாரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. எப்ப வேண்டுமானால் கூடாரத்தை என்ன செய்து கொண்டு போகலாம்? பீத்து கொண்டு போகலாம்.
இதை நம்முடைய முற்பிதாக்களும் நன்றாக என்ன செய்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது எபிரேயர் 11:8 அவனுடைய நாட்களிலேயே இந்த கட்டட வேலையெல்லாம் நிறைய என்ன செய்து காணப்பட்டது. ஆபிரகாமை பற்றி சொல்லுவது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசியில் தான் ஆபிரகாமையே பைபிள் என்ன செய்யுது, அறிமுகப்படுத்துது. ஆனா இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல்ல என்னது, அன்றைக்கு இருந்து ஜனங்கள் என்ன செய்தார்கள், நமக்கு பேருண்டாக என்ன செய்வோம், கோபுரத்தை வானளாவ கோபுரத்தை எழுப்புவோம்னாங்க. பாபேல் கோபுரம் அப்படின்னு என்ன அர்த்தம், அன்னைக்கு இந்த கட்டடக்கலை எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, நன்றாக இருந்திருக்குது. இவன் பெரிய பணக்காரன், இவன் நினைச்சிருந்தான்னா என்ன செஞ்சிருக்கலாம், நல்ல மாடிக்கு மேல மாடி வீட அன்னைக்கே கட்டியிருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யல, கட்டவில்லை. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த உலக வாழ்க்கை கூடாரம் போன்ற வாழ்க்கை, இது அநித்தியமானது, நிரந்தரமானது அல்ல என்று சொல்லி வசனம் என்ன சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட என்ன செய்திருந்தான், கூடாரங்களிலே அவன் என்ன செய்திருந்தானாம், குடியிருந்தானாம். அவன் நினைத்திருந்தானா மச்சுபாவப்பட்ட வீடுகள் என்ன செய்ய முடியும், கட்டி அவன் சந்தோஷமாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவன் அதன் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு அவன் வரப்போகிற நகரத்திற்காக காத்திருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்றது. கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லி. இப்ப இவனு தெரிஞ்சுக்கிட்டா என்னுடைய நாட்கள் என்ன செய்து முடிந்து போகிறது, எனக்கு இன்னல்கள் வந்து ஆரம்பித்து நாட்கள் ஆயிற்று என்று சொல்லி தன்னுடைய உபத்திரவத்தினுடைய நாட்களை குறித்து அவன் என்ன செய்யறான், சொல்லுகிறான். அடுத்த வசனம் பாருங்க, ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறான், சொல்லுகிறான். இந்த எலும்பு நம்ம நிற்கிறதுக்கெல்லாம் உறுதியா இருக்கு. காரணம் என்னது, எலும்பு தான், எலும்புகளும் நரம்புகளும் தான். நாம தூங்கும் பொழுது இந்த எலும்புகளும் நரம்புகளும் என்ன செய்கிறது, ரெஸ்ட் எடுக்குது. அது ஓய்வு பெறணும். அப்பதான் வந்து அடுத்த நாள் அது மீண்டுமாக என்ன செய்யும், இயங்குவதற்கு உரிய சக்தியெல்லாம் கிடைக்கும். அந்த நரம்பு மண்டலத்துல இவைகள் ரெண்டு மிகவும் முக்கியம். அப்ப ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல அவைகளுக்கு என்னது, இளைப்பாறுதல் இல்லாது இருக்கிறது. என்ன அர்த்தம், அவைகள் இன்னும் அதிகமாக என்ன செய்து கொண்டே இருக்கிறது, வேலை செய்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யற சொல்லுறா. இளைப்பாற வேண்டிய நேரத்துல என்ன செய்ய வேண்டும், இளைப்பாற வேண்டும். ரெஸ்டே இல்லைன்னா என்ன செஞ்சிடும், உடம்பு கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போயிரும். அப்ப அதனுடைய வேலையை அதனுடைய நேரத்துல என்ன செய்யணும், எல்லாமே செய்யணும். அப்பதான் வந்து என்ன செய்ய முடியும், மனித வாழ்க்கை சீராக ஓடிக்கொண்டு இருக்கு. இவன் என்ன சொல்றா, ராக்காலத்துல, ஏன்னா அந்த நேரத்துல நாம் தூங்குகிற நேரத்துலதான் அவைகளும் என்ன செய்யும், ரெஸ்ட் எடுக்கும். அதைத்தான் இங்க சொல்ற, ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்யறா சொல்லுவார். அப்ப எலும்புகளும் நரம்புகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவமான பங்கு என்ன செய்கிறது, வைக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த அளவிற்கு அவனுக்கு வலி இருந்திருக்க முடியும் இல்லையா. எலும்புகளும் நரம்புகளும் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்திலே அவைகள் ஓய்வு எடுக்காதபடிக்கு இளைப்பாறுதல் இல்லாத இருக்கின்ற பட்சத்திலே அதனுடைய அர்த்தம் என்ன, இவனுடைய அந்த வலி அதிகமாகி கொண்டே போகிறது, குறைஞ்ச பாடே இல்லைன்னு சொல்லி சொல்லுற. வாசிக்கலாம், சங்கீதம் 31:10. என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. இது சங்கீதக்காரன் என்ன செய்யறான், சொல்லுகிறான். எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சுன்னா அங்கே வளர்ச்சி இருக்காது, அங்கே உயிரும் என்ன செய்யாது, இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டே இருக்குது, போய்கொண்டே இருக்கிறது. அப்போ தன்னுடைய வேதனையை, மனவேதனை அவன் என்ன செய்யறான், அதிகமாக இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இப்ப 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவனுக்கு இப்ப என்ன நோய் வந்துருது, கொப்புளங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாக கொப்புளங்கள். அதை எடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறான், சுரண்டி கொண்டே இருக்கிறான். கொப்புளம் இருந்துச்சுன்னா அதுல என்ன வரும், சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். இவனால இவனுடைய கைக்கு எந்த விதமான உதவியும் என்ன செய்ய முடியாது. சொறிவதற்கோ எதற்கும் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் முழுவதுமாக புண்கள் வந்து கொண்டே இருக்கிறது. புண்கள் என்னது வந்துட்டா எப்படி இருக்கும், நாளுக்கு நாள் அது பெருசாகி கொண்டே போகும். அது மருந்து போடலைன்னா, அது சீழ் பிதுக்கலன்னா, சீழ் பிடிச்சு சீழ் என்ன செய்து கொண்டே தான் இருக்கும், வடிந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ நம்ம ஷர்ட்டை போட்டோம்னா, சட்டையை போட்டோம்னா அந்த சீழில் இங்கதான் ஒட்டும், சட்டையை கொள்ளதான் என்ன செய்யும், ஒட்டி கொள்ளும். அப்ப அவன் சொல்ற, கழுத்துப்பட்ட இந்த காலம் இருக்குது இல்லையா, இந்த கழுத்தை நம்ம நெருக்கி பிடிச்சோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இந்த சீழெல்லாம் ஒழுகி அந்த கழுத்து பட்டை வந்து என்ன செய்யுது,
உடலோடு கூட என்ன செய்கிறது, ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை இவனால கையிருந்து என்ன செய்ய முடியாது, அதையே எடுக்க முடியாது. கழுத்தை பிடிச்சா நம்மளுக்கு மூச்சு என்ன செய்யும், திணறும். அந்த மாதிரி எனக்கு என்னது, வலி இருக்கிறது. சீழ் பிதுக்கப்படாதபடி இருந்ததுன்னா அது என்ன செய்யும், ஆடையை என்ன செய்கிறது, எடுத்து போடுகிறது. கொஞ்ச நாள்ல வெள்ளை சட்டை போட்டிருந்தோம்னா அந்த சட்டை கொஞ்ச நாள் எப்படி ஆயிரும், மஞ்ச சட்டையா மாறிடும். ஏன்னா சீழ் அதுல அப்படியே என்ன செஞ்சிடும், படிஞ்சிரும், எடுக்கவும் முடியாது. இப்போ இவ்வளவு துன்பம் வந்த போது அவன் எந்த மருந்து எடுத்ததாக என்ன செய்யல, வேதம் சொல்லவே இல்லை. அப்ப மருந்தே எடுக்கலன்னா என்ன ஆகும், பெட் சோர் வந்துச்சுன்னா வேற வழியே இல்லை, எல்லாமே என்ன செஞ்சுக்கோ, ஒட்டிக்கும். அதனாலதான் இந்த பெட் சோர் வந்தவங்களுக்கு என்ன செய்வாங்க, வாழை இலையில என்ன செய்வாங்க, படுக்க வச்சிருவாங்க. பெட்ல என்ன செய்ய முடியாது, அவங்கள படுக்க வைக்க முடியாது. ஏன்னா ஒட்டிக்கும். இவங்க உடம்ப தூக்கணும்னா அதுவும் சேர்ந்து என்ன தோல் மாதிரி உறிஞ்சிட்டு வரும். அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அதனாலதான் அப்படிப்பட்டவங்கள வாழை இலையில அப்படியே என்ன செய்வாங்க, துணி இல்லாதபடிக்கு படுக்க வச்சிருப்பாங்க. இது பெட் சோர் வந்தவங்களுக்கு. அது வந்தவங்களை கேட்டாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ரணவேதனைன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட வேதனை இவன் என்ன செஞ்சிருக்கிறா, அனுபவிச்சிருக்கிறா. அதைத்தான் சொல்றா, என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, என் கழுத்து பட்டையை போல என்னை அது சுற்றி கொண்டது என்று சொல்லி என்ன செய்யறா சொல்ற. அந்த அளவிற்கு அவனுடைய புண் அவனுக்கு என்னது, சிதைந்த நிலைமையிலே அவனை கொண்டு போய் என்ன செய்தது, விட்டு விட்டது. ஏன், இதற்கு காரணம் என்ன, என்ன காரணத்தினால் இது வந்திருக்கும், வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இருக்கிறதுன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணமாமா? அதே அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆக இந்த புண்ணு எதை குறிக்கிறது? வாஸ்தவம் இல்லையா, பாவத்தை குறிக்கிறது. அப்ப பாவம் அகற்றப்படாதபடிக்கு இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடும், புண்ண மாதிரி நாளடைவில் நமக்கு என்ன செய்யும், ரணகளத்தை உண்டாக்கி விடும். பாவம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது சரீர வேதனைக்கு நேராக வழி நடத்தும், ஆத்ம வேதனைக்கு நேராக நம்ம என்ன செய்யும், வழி நடத்தும். ஆகவேதான் அதனுடைய சீல் என்ன செய்யப்படவில்லையா, பிதுக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த புண் பாவத்தை குறிக்கின்ற ஒரு சொல் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னும் வாசிக்கலாம். சங்கீதம் 38:4-5. சங்கீதம் 38:4-5. என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. தீர்க்க தரிசனமாக அந்த தாவீது ராஜா இந்த வார்த்தைகள் என்ன செய்யறா, சொல்லுகிறான். அப்போ பாவம் எதற்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றது, சரீர பலவீனத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யும், வழி நடத்தும். பாவம் எந்த விதத்துல வேண்டுமானால் என்ன செய்யலாம், வரலாம். இப்போ புதிய ஏற்பாட்டுல யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் குருடனா பிறந்திருக்கிறாங்க. அப்ப இயேசு இடத்துல சீடர்கள் கேட்கிறாங்க, இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அப்ப கடவுள் சொல்றாரு, இவனும் பாவம் செய்யல, இவன் பெற்றோர் பாவம் செய்யல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொரு காரணம், நம் பாவத்தின் விளைவை நாம் என்ன செய்யணும், சந்திக்கத்தான் வேண்டும். பாவம் இதற்கு நேராக நம்ம என்ன செய்யும், வழி நடத்தும். சரீர பிரகாரமான நோய்களையும் பாவம் என்ன செய்யும், கொண்டு வரும். அதுவும் வேதத்துடைய போதனை தான். நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய 2 பக்கத்தையும் நாம் என்ன செஞ்சிடணும், வாசிக்கணும். ஒன்ன மாத்திரம் வாசித்துட்டு அதுதான் கரெக்ட்னு சொல்லி என்ன செஞ்சக்கூடாது, நாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது. 2 பக்கமும் வேதம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லுகிறது. அதனால தான் வேதம் என்ன சொல்லும்போது சரிநிலை பிரமாணத்தை என்ன செய்கிறது, போதிக்கிறது. சமநிலை பிரமாணத்தை என்ன செய்கிறது, போதிக்கிறது. ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற அதே வேதம் ஒரு பக்கம் என்னத்தை கொடுக்கும், சாபத்தையும் என்ன செய்யும், கொடுக்கும். 2ஐயும் ஈக்குவலா என்ன செய்யும், பார்க்கும். அப்ப சமநிலை பிரமாணத்தை நம்முடைய வேதம் என்ன செய்கிறது, போதிக்கிறது. இதனை நாம் இதன் வழியாக என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அடுத்த வசனம் பாருங்க. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கு சாம்பலுக்கும் ஒப்பானேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இவனுடைய நிலைமை, இந்த நிலைமைக்கு என்ன, இப்போது இருக்கிற நிலைமையை குறித்து இந்த வார்த்தையை சொல்றான். முதல்ல நல்லா ஆஜானுபாகமா இருந்தா, நல்ல செல்வ செழிப்போடு கூட என்ன செய்து கொண்டிருந்தா, வாழ்ந்து கொண்டிருந்தா. இப்ப இந்த நிலைமை என்னது, என்னுடைய நிலைமை என்ன, இப்போ சேற்றிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே நான் காணப்படுகின்றேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் என்ன செய்தேன், ஒப்பானேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வேதத்துல ஒரு மனுஷன் இதே வார்த்தையை சொல்லி ஆண்டவரத்துல என்ன செய்யறான், ஜெபம் பண்ணுனா. யாருன்னு தெரியுமா, சத்தமா சொல்லுங்க.
ஆபிரகாம் வெரி குட், வெரி குட், நல்ல பிள்ளை. ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று சொல்லி தன்னை அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யறான், தாழ்த்துகிறா. இன்னொரு ஆளும் அதே வார்த்தை பேசியிருக்கிறாரு. அந்த ஆளை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். யோபு வாசிக்கலாம் 42:6. என்றான். கடவுளிடத்துல பேசும்போது இந்த வார்த்தைகளை என்ன செய்யற யோபு பேசுகிறான். அந்த அளவுக்கு தன்னை என்ன செய்தான், தாழ்த்தினான். சேற்றிலே நான் தள்ளப்பட்டேன். 2 பேதுருல ஒரு வசனம் வருது. 2 பேதுரு 2:22. இது என்ன, எதுக்காக இந்த வார்த்தை பிரயோகப்படுகிறது? என்னுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த வார்த்தை என்ன செய்யறார், யோபு பிரயோகிக்கிறார். நான் சேற்றிலே தள்ளப்பட்டேன் என்று சொல்லி. ஆக இவன் என்ன செய்யறான், தன்னுடைய நிலைமையை குறித்து இத்தகைய வார்த்தைகளின் மூலமாக என்ன செய்கிறான், சொல்லிக்கொண்டே இருக்கான். தனக்கு நேர்த்த இந்த காரியத்தை குறித்து அவன் என்ன செய்கிறான், சொல்லிக்கொண்டே போகிறான். இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? அவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். சங்கீதம் 65:2 என்ன செய்து, மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி, ஜெபத்திற்கு நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாம் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இவனுடைய ஆதங்கத்துல இவன் என்ன செய்யறான், நான் இவ்வளவு நாள் கூப்பிட்டு கூட கடவுள் என்ன செய்யறாரு, பாராமுகமாய் இருக்கார். அப்படின்னா கண்டு காணாதபடிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, போய்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. ஆனா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் கண்டு காணாதவரை போல காணப்படலாம், அவர் அப்புறம் போகிறவரை போலவும் என்ன செய்யலாம், காணப்படலாம். ஆனால் அவர் ஏற்ற வேளையிலே நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார், பதில் கொடுப்பார். நாம் அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம், அவசியம். அவருக்கு தெரியும் எப்ப பதில் கொடுக்கணுமோ அப்பதான் பதில் கொடுப்பாரு. உடனடியாக கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு உடனடியாக பதில் கொடுப்பார். தாமதமாக கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு தாமதமாகத்தான் பதில் கொடுப்பார். இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லி பட்டவர்த்தனமா என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவார். ஆனா ஆண்டவர் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்ம அதோடு கூட நம்ம என்ன செய்து விடக்கூடாது, சோர்ந்து போய்விட கூடாது. இதை காட்டிலும் சிறந்ததற்காக ஆண்டவர் அதனை என்ன செய்வார், இல்லை என்று சொல்லி என்ன செய்வார், சொல்லுவார். இதை அனுபவித்தால் தான் நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஒருவேளை மனித பார்வைக்கு அன்றைக்கு நமக்கு சோர்வா காணப்படலாம். என்னடா ஆண்டவர் நம்ம கேட்டோம், ஆண்டவர் பட்டுன்னு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய வேலை வரும் பொழுது, அவர் ஒரு காரியத்தை நடக்கும் பொழுது அப்ப நாம உணர்ந்து கொள்ளலாம், அன்னைக்கு அவர் இல்லைன்னு சொன்னது இந்த நன்மைக்காகத்தான் சொல்லி நம்மால என்ன செய்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ எந்த ஜெபத்திற்குமே 3 விதமான பதில்கள் கிடைக்கும். ஒன்னா ஆம், இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா காத்திரு. இது 3 தான் நம்ம பதிலிருந்து என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். ஆனா இவனுடைய இந்த ஆதங்கத்துல என்ன செய்யறாரு, நான் எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறேன், அவர் பாராமுகமா என்ன செய்யறாரு, இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுற. வாசிக்கலாம் சங்கீதம் 22:12 வாசிக்கலாம். 22:2, 4, 5. முதல்ல சொல்லும் பொழுது நான் கூப்பிடுறேன், நீர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை அவர் என்ன செஞ்சு பாக்குறாரு, நினைச்சு பாக்குறாரு. எங்கள் பிதாக்கள் கூப்பிட்டார்கள், நம்பினவர்களை நீர் என்ன செய்தீர், விடுவித்தீர். எகிப்திலிருந்து நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள் இல்லையா? அப்ப மோசேயே அந்த முற்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் மோசே இடத்துல என்ன செய்யறாரு, பேசுகிறாரு. எகிப்தில் உள்ள என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற துன்பங்களை கண்டு அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற நான் என்ன செய்தேன், இறங்கினேன் என்று சொல்லி என்ன செய்ய சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், பதில் கொடுப்பார். அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள் எல்லாம். ஆனா என்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 4 தலைமுறையாக உன்னுடைய சந்ததி அங்க என்ன செய்வாங்க,
சேவிப்பார்கள், அந்நியரை சேவிப்பார்கள். 4வது தலைமுறையிலே நான் அவர்களை இந்த சுயதேசத்துக்கு என்ன செய்வேன், அழைத்து வருவேன் என்று சொல்லி சொன்னார். அங்க 430 வருடம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம், அனாதை தீர்மானம். ஆண்டவர் காலத்துக்கு முந்தைய செயல்பட மாட்டார், காலத்துக்கு பிந்திய செயல்பட மாட்டார். சரியான காலத்தில் என்ன செய்வார், செயல்படுவார் இல்லையா? அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக காரியங்களை நடப்பிக்கின்ற தேவன். ஆண்டவருடைய காலத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அது காலங்களானாலும் சரி, வருடங்களானாலும் சரி, அவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆக நான் கூப்பிடுறேன், அவர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஆதங்கத்தில் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா அதே காரியத்தை தாவீது சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு, எங்களுடைய முற்பிதாக்களும் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், நீர் அவர்களுக்கு செவி கொடுத்தீர், அவர்களை நீர் என்ன செய்தீர், விடுதலை கொடுத்தீர் என்று சொல்லி முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை என்ன செய்யறா சொல்லுகிறார். நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். நிச்சயமாக நம்முடைய கூக்குரலுக்கு செவிமடுக்கிற தேவன், பதிலளிக்கக்கூடிய தேவன் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிட கூடாது. அவர் காணாதவர் போல காணப்பட்டாலும் ஆண்டவர் ஏற்ற வேளையில நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். போதும் போதும். ஆண்டவர் மாறுவாரா? ஆண்டவர் மாறுவாரா? சொல்லுங்க. கண்டிப்பா மாற மாட்டாரு. இயேசு கிறிஸ்து மாறுவாரா? அவரும் என்ன செய்ய மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் மாறாதவர். வசனம் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யுது சொல்லுகிறது. வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். இதே மாதிரி எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 23:19. நிறைவேற்றாதிருப்பாரோ? ஆண்டவர் மாறாதவர். அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் அதையும் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் ஒரு பக்கத்துல மாறவும் செய்வாரு. என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பைபிள்ல தான் வசனம் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. யோனா நினிவே ஜனங்களை பார்த்து என்ன செய்தாரு, சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே பட்டணம் அழிக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்ப தீர்க்கதரிசிக்கு ரொம்ப ஆசை, நம்ம தீர்க்கதரிசி சொல்லிட்டோம், பட்டணத்தோட அழிவை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அந்த சோர செடியில் உட்கார்ந்துட்டு நிழல்ல அனுபவிச்சுட்டு என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு இருக்க அங்க என்ன செய்யற, அரசன் முதல்ல ஆண்டி வரைக்கும் ஆடு மாடுகள் கூட என்ன செய்யலாம், தண்ணி குடிக்கலையா. அல்லும் பகலும் உபவாசம் இருந்து என்ன செய்தார்கள், மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் என்ன செய்தாரு, அழிப்பேன்னு சொன்னவரு அழிக்கவில்லை. தீர்க்கதரிசி கோவம் வந்துருச்சு இல்லையா? அந்த 1,20,000 ஜனங்களுடைய மனம் திரும்புதல் இவனுக்கு பெருசு இல்ல, இவன் வார்த்தை பொய்யா போயிருச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்னது, பெரிய கோபம். ஆண்டவரிடத்துல என்ன செய்யறான், கோபப்பட்டு சொல்றான் இல்லையா, போதும் நான் உமக்காக ஊழியம் செஞ்சது போது, என்னை நீர் என்ன செய்து எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், எரிச்சலோடு கூட என்ன செய்யறான், தீர்க்கதரிசி பேசுகிறான். ஏன்னா இவன் தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறலங்கிற கோபம். ஆனா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த செடிக்காக நீ இவ்வளவு பரிதாபப்படுறிய, நீ இதை விதைச்சியா, பாத்தி கட்டினியா, தண்ணி ஊத்துனியா, நீ ஒன்றும் பண்ணல. அது ஒரு ராத்திரியில வளர்ந்துச்சு, ஒரு ராத்திரியில மரமா போச்சு, ஒரே நாள்ல பட்டு போச்சு. அதுக்கு நீ ஒண்ணுமே செய்யல, ஆனாலும் அந்த பட்டு போனோன்னு நீ இவ்வளவு எரிச்சலா இருக்கிறாயே அப்படின்னு இந்த 1,20,000 ஜனங்கள் மனம் திரும்பினது, அவங்களை நான் அழிப்பேனோ என்று சொல்லி என்ன சொல்றாரு. வடதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 1,20,000 ஜனங்களை நான் என்ன செய்வேன், அழிப்பேனோ. உண்மைதான், நான் சொன்னது உண்மைதான். அவங்களுக்கு தவணை கொடுத்தேன், 40 நாள் தவணை கொடுத்தேன். 40 நாள் தவணையில அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அதனால அவர்களுடைய ஆத்மா என்னது, விலையேற பெற்றது. அதை தான் சொல்றாரு. யோனாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் அவன் என்ன செய்யல, சமாதானம் அடையவே இல்லை. அதே மாதிரிதான் நோவாவுடைய காலத்துல எத்தனை வருஷம் அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா, மழை வருதுன்னு. சும்மா சொல்லுங்க, 120 வருஷம் 120 வருஷம் 120 வருஷம் போறவன் வரவங்கிட்ட எல்லாத்துக்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருந்தா,
சொல்லிட்டே இருந்தா மழை வருது மழை வருதுன்னு சொல்லிட்டு அந்த பேழைய கட்டிட்டே இருக்கிறாப்புல. ஆனா ஜனங்கள் எல்லாம் கிழவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பகுடு கட்டிட்டே போனாங்க. ஒரு நாள் வந்துச்சு, எல்லாமே என்ன செய்யுது, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் தவணைகளை என்ன செய்யறார், நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த தவணைகளை நாம் தான் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரகத்தினுடைய காலம். இந்த காலங்களுக்குள்ளாகவே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை நாமே மாற்றிக்கொண்டு வாழத்தான் ஆண்டவர் நமக்கு கிருபையின் காலங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார். நாள் ஒன்று வரும், அப்ப நம்மால என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இது தவணையின் காலம், நாம் மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் நமக்கு தவணைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும் பொழுது, அவள் மனம் திரும்பும்படி நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன் என்று சொல்லி வார்த்தை வரும். அவர் நமக்கு காலங்களை கூட்டி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். கிருபையின் காலங்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா கிருபையின் காலங்கள் எப்பொழுது முடியும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆகவேதான் இந்த கிருபையின் காலங்கள் முடிவதற்குள்ளாகவே மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்து விட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தவணையின் காலம் இந்த வருடம் கூட இருக்கலாம், அடுத்த வருடம் கூட இருக்கலாம், நாளைக்கே கூட இருக்கலாம், யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அதற்கு முன்பதாக கிருபையின் காலங்களுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு என்ன செய்து விட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். அந்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டியது அவசியம். இந்த வருடத்துக்கு முடிவுள்ளாக அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது நான் ஆண்டவருடைய அன்பை என்ன செய்வேன், எடுத்து சொல்லுவேன். நாம சொன்னா போதும், நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், அவர்கள் கண்டுகொள்வார்கள். இவர்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு தேஜஸ் இருக்குது, இவர்கள் எந்த சூழ்நிலையும் இவர்கள் எப்படி சந்தோஷமா இருக்க முடிகிறது, நிச்சயமாக அவர்கள் என்ன செய்வார்கள், யோசிப்பார்கள். அப்ப நமக்கு தருணங்கள் கிடைக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை குறித்து சொல்லிவிட வேண்டும். இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. இப்ப ஆண்டவரை குறித்து என்ன செய்யறான், சொல்லுகிறார். அந்த வசனம் என்ன சொல்றாரு, என் மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர், உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர் என்று சொல்லி சொல்றான். ஆண்டவருடைய கரம் அது என்னவெல்லாம் செய்யும், ஆண்டவருடைய கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுள்ள தயவுள்ள கரம் என்மேல் இருந்ததினாலே நான் என்ன செய்தேன், அந்த எருசலேம் நெகமியா சொல்லுவாரு, நான் அந்த நாட்களிலே அந்த ஜாமானத்தெல்லாம் எடுத்துட்டு ஆலயத்தை கட்டுறதுக்காக வந்து சேர்ந்தேன். தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்ததுனால, அவருடைய கரம் பலத்த கரம், அவருடைய கரம் பராக்கிரமங்களை செய்கின்ற கரம். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய கரம் எல்லாம் என்னவெல்லாம் செய்யுமாமா, வாசிக்கலாம். உபாகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் யார்? ஏசாயா 48:13. அதே மாதிரி 1 பேதுரு 5:6. நாம என்ன செய்யணும், அவருடைய கரம் இருக்கிற பொழுது நாம் என்ன செய்யணும், பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய கரம் பலத்த காரியங்களை நடப்பிக்கின்றது. அவருடைய கரத்தின் வல்லமையினால்தான் வானங்களும் பூமிகளும் என்ன செய்யப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லவருடைய கரத்துக்குள்ளாக நீங்களும் நானும் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற சமயத்துல நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார். இப்ப ஆண்டவருடைய கரத்தை பற்றியும் இந்த யோபு பக்தர் என்ன செய்யறா, சொல்லிக்கொண்டே போகிறான். அடுத்த ஒரு காரியம் என்ன, காற்று என்று சொல்லி என்ன செய்யறா சொல்லுகிறார். காற்று என்று சொல்லி என்ன செய்யறா சொல்லுகிறார். காற்றை அதனுடைய போக்கை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. காற்றை நாம் பார்க்க முடியாது, காற்றை நாம் உணரத்தான் என்ன செய்ய முடியும். ஏன் இது காற்றுன்னு சொல்றாரு, அவனுக்கு வருகின்ற சோதனைகளை குறித்து அவன் என்ன செய்யறான், இது காற்று என்று சொல்லி என்ன செய்யறான், ஒப்பிட்டு பேசுகிறான். சோதனைகள் வாழ்க்கையில் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். சோதனைகளின் மத்தியிலும் நாம் பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். யாக்கோபு நிருபத்தில் எழுதும் பொழுது, யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் என்ன செய்வீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்களே என்று சொல்லி அங்க வசனம் சொல்லுகிறது. அவருடைய தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காற்று சோதனைக்கு அடையாளமாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, டிவைன் ஜட்ஜ்மெண்ட், தெய்வீக நியாய தீர்ப்பு, அதற்கு அடையாளமாகவும் இந்த காற்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது.
பறக்க விடுகிறான்னு சொன்னா என்னை சோதனைக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்ன செய்யப்படும்? அனுமதிக்கப்படும். சோதிப்பது நமது நலனுக்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாமுக்கு வாழ்க்கையிலே சோதனை வந்தது. 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இதே யோபு சொல்லுவாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. 1 பேதுரு 5:7 என்று சொல்றது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தேவனுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். அப்ப சோதனைகள் என்பது வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று. சோதித்து பார்க்கப்படாத விசுவாசம் அது விசுவாசம் அல்ல. பொன்னை எந்த அளவிற்கு நாம் புடம்பிடுகிறோமோ அந்த அளவிற்கு அது என்னது, எல்லா கசடுகளும் நீங்கி அதிகமாக மினுமினுக்கும், அதிகமாக ஜொலிக்கும். நான் உலைக்களத்திலே என்ன செய்யப்பட்டேன்? தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுவான். உலைக்களத்துல போயிட்டு வெளியே வந்தா நாம் என்ன செய்வோம்? பொன்னாக விளங்குவோம். இப்போ வாழ்க்கையில இந்த சோதனைகளிலும் என்ன செய்யப்படும்? அனுமதிக்கப்படும். அந்த சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆண்டவர் சோதனையை அனுமதிப்பார், நாம் சோதனை என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். சோதனைக்கு பிற்பாடு நாம் என்ன செய்வோம்? ஜெய வீரர்களாக என்ன செய்வோம்? மாறுவோம். ஆண்டவருக்கு தெரியும் எந்த அளவிற்கு நமக்கு சோதனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ராணிக்கு மிகுதியாக அவர் நம்மை என்ன செய்வது கிடையாது? சோதிப்பது கிடையாது. நம்முடைய திராணிக்கு தக்கதாகத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? சோதனைகளை என்ன செய்வார்? அனுமதிப்பார். நமக்கு ஆண்டவர் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம தாங்குவோம்னு சொல்லி. அந்த அளவுக்கு தான் நமக்கு சோதனை என்ன செய்வார்? கொடுப்பார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இவர்கள் எல்லாம் வரும் பொழுது இது ஆண்டவருடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து அதனை பொறுமையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும். ஆதங்கத்துல வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிட கூடாது. ஆனா யோபுனுடைய ஆதங்கம், ஏன்னா மனவேதனை இல்லையா, சரீர வேதனை காட்டிலும் இந்த மனவேதனை மிகவும் கொடியது கொடியது கொடியது. மனவேதனை அதிகமாக அதிகமாக சரீரத்தில் வேதனை என்ன செய்யும்? வந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப மனவேதனை அதிகமாகும் பொழுது இத்தகைய வார்த்தைகள் வெளிவருவது நம்மால என்ன செய்ய முடியவில்லை? தடுக்க முடிவதில்லை. இவன் என்னதான் உத்தமனா இருந்தாலும், சன்மார்க்கனா இருந்தாலும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விளைவனாய் காணப்பட்டாலும் எவ்வளவு நாட்கள் தான் இத்தகைய சோதனைகளை சகிப்பது? ஆகவேதான் இந்த ஆதங்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறான்? விட்டு விடுகிறான். ஆனா ஆண்டவரை குறித்து ஒரு நாளும் அவன் என்ன செய்யவில்லை? குறை சொல்லவே இல்லை. நீர் கேட்காதிருக்கிறீர், இப்படி எல்லாம் தான் சொல்ற. ஆதங்கத்திலே வெளிப்படுகிற ஒரு காரியமே உடைய அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை குறித்து ஒரு நாள் என்ன செய்யவில்லை? குறையோ குற்றங்களோ சொல்லவில்லை. ஆக நாம் அந்த சோதனைகளை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் பயந்து விடக்கூடாது. இதே யோபு சொல்றான் பாருங்க, 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதே மாதிரி 9:17, யோபு 9:17. உண்டாக்குகிறார். ஏசாயா 17:13. இவ்வளவு காரியங்களை குறித்து என்ன செய்யறான்? சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சோதனைகள் வருவது அது வேதத்தினுடைய போதனை. சோதனைகள் வருவது நிச்சயம். நாம் சோதனைகளை சகித்தான் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இவன் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த காரியங்களை எல்லாவற்றாலும் என்ன செய்ய முடியல, என்னாலே நிற்க முடியவில்லை என்று சொல்லி என்ன செய்யறார்? சொல்லுகிறார். என்னை நிலை குலைய பண்ணுகிறார் என்று சொல்லி என்ன செய்யறார்? சொல்லுகிறார். ஆபத்திலே என்னை நிலை குலைய பண்ணுகிறார். நான் உறுதியாக இருந்தேன், இப்பொழுது என்னுடைய நிலைமை என்னது? முற்றிலுமாக மாறிவிட்டது என்று சொல்லி என்ன செய்யறார்? சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய காரியம் எப்படி இருக்க வேண்டும்? எபேசியர் 6:13. எடுத்துக்கொள்ள எத்தனை சர்வாயுதம் இருக்குதுன்னு சொல்லி அங்க போடுவோம். 6-7 சர்வாயுதம் அங்கே இருக்கும். அது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஏன்னா இந்த தீங்குனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும். அந்த வசனம் அதுதான் சொல்லு பாருங்க. 23ஆம் வசனம், சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று சொல்லி அறிவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தீங்கு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி அவன் என்ன செய்ய அறிகிறான். அப்படி தீங்கு நாட்கள் வரும் பொழுது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஆயுதம் எல்லாம் என்னன்னு சொல்லிதான் என்ன செய்யுது அந்த எபேசியர் 6:13 சொல்லுகிறது. அப்ப தீங்கு நாட்கள் வரும் பொழுது நாம இந்த போர்க்கவசங்களை அணிந்திருக்கும் பொழுது அவைகள் நம்ம என்ன செய்யாது?
அண்ட ஒட்டாது. நாம் அவைகளை என்ன செய்ய முடியும்? சகித்து கொள்ள முடியும். அதே மாதிரி வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். யாக்கோபு 1:2-3 வசனங்கள். மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது வேதம் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? அதனை நாம் மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும். பாசிட்டிவ் நோட்டாக அதனை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள, நேர்மறையாக அதனை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் வாசிக்கலாம். எபிரேயர் 12:6-7. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஏன் சிட்சை வருது? தகப்பன் நம்மீது அன்பாய் இருக்கிறார். அவர் அன்பாய் இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்ய விடக்கூடாது? கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஆனா எந்த சிட்சையும் தற்காலத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதிலே பழகினவர்களுக்கு என்ன செய்யுமா? மிகுந்த பலனை தரும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ சிட்சைகள் வருவது என்பது நம்மை நன்றாக இருப்பதற்காக என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. நாம் அழிவை நோக்கி போய்விடக்கூடாது என்பதற்காக, நம்மை தடுத்து நிற்பதற்காக சிட்சைகளே வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார்? அனுமதிப்பார். அப்ப வர மரணத்திற்கு ஒப்புவிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுது. தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்தாலும் நமக்கு மரணம் ஒரு நாளிலாக ஒரு நாளில மரணம் என்பது நிச்சயம். அதனை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ஆதி 5ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய வம்ச பட்டியலே சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் 300 வருஷம், 365 வருஷம், 500 வருஷம், 700 வருஷம், 800 வருஷம், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தோம்னா 28ஆம் வசனத்துல அங்க 969 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தான். யாரு? மெத்தூசலா. அந்த வசனம் அதோடு கூட முடிவதில்லை. மெத்தூசலாவின் நாட்கள் எல்லாம் 969 வருஷம். அதுக்கு பின்னாடி அந்த வசனம் எப்படி சொல்லுது முடியுது? அவன் மரித்தான். ஒவ்வொருத்தருடைய ஆயுசு நாட்களை சொல்லிட்டு அவன் மரித்தான். அப்ப எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலோ அவனுக்கு என்னதான்? மரணம் இருக்கத்தான் செய்யும். மரணம். அதனால அந்த மரணம் எப்படி? ஒரே தரம் மரிப்பது. ஒரே மரணம், ஒரே மரணம். மறுபடியும் பிறந்தவர்களுக்கு ஒரே மரணம் தான். மறுபடியும் பிறக்காதவர்களுக்கு தான் என்னது? 2 மரணம், 2 மரணம். அப்ப நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தவர்களா இருக்கின்ற பட்சத்திலே நமக்கு ஒரு மரணம் தான் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அது சரீர மரணம். அது பிறப்பில் இருக்க எந்த ராசியானாலும் அந்த சரீர மரணத்தை என்ன செய்ய ஆக வேண்டும்? சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆக வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக போவதற்கு 2 வழிதான் நமக்கு. ஒன்று நம்முடைய மரணம், இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வருகை. இது எது முந்தியோ 2க்கு நாம என்ன செய்யணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவமும் வேதத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது இல்லையா? ஏனோக்கு, எலியா இவர்களெல்லாம் மரணத்தை என்ன செய்யவில்லை? காணவில்லை. ஆண்டவருடைய ரகசிய வருகை அதுக்கு முன்பாக இருக்கின்ற பட்சத்திலே நாமும் என்ன செய்யப்படுவோம்? உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்ப எப்ப வருதுன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா மரணம் என்பது ஒரே ஒரு முறைதான் என்பதை வேதம் திட்டம் தெளிவாக நமக்கு என்ன செய்து போதிக்கிறது. இவன் சொல்ல, மரணத்துக்கு என்ன செய்து என்னை நீர் நியமித்து விட்டீர் என்று சொல்லி என்ன செய்யறார்? சொல்லுகிறான். அடுத்த பாருங்க, மற்றவர்களுடைய துன்பத்திலே நான் உதவி செய்யாமல் இருந்தேனோ என்று சொல்லி அவன் 24-25 வசனங்களை என்ன செய்யறான்? சொல்லுகிறார். மற்றவர்கள் படுகின்ற துன்பத்திலே நான் உதவி செய்யாமல் கண்டு காணாமலும் போய்விட்டேனோ என்று சொல்லி அவனுக்கு ஆதங்கத்தோடு கூட கேட்கிறான். பாருங்க 24-25 வசனம். கையை நீட்டுவாராக. மற்றவர்கள் படுகின்ற துன்பத்திலே நான் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போயிருந்தேன் என்று சொன்னால், என்னுடைய மனுவுக்கு, என்னுடைய அப்ளிகேஷன் எனக்கு சுகத்தை தாரும், பலத்தை தாரும், இழந்து போனதை திரும்ப தாரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய மனுவுக்கு அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு தைரியமாக அவனால என்ன செய்கிறது? சொல்ல முடிகிறது. மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது நான் என்னுடைய உதவிக்கரங்களை என்ன செய்தேன்? அவர்களுக்கு நீட்டினேன் என்று சொல்லி அப்படி ஆணித்தரமாக ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார்? வார்த்தையை பேசுகிறான். மற்றவர்களுடைய துன்பத்திலே பங்கு கொள்ள நீங்களும் நான் என்ன அழைக்கப்படுகிறோம்.
மற்றவருடைய வாழ்க்கையில அக்கறை கொள்ள நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் 2:4 என்று சொல்லி, அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. மற்றவர்களின் பேரில் அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். காயினை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். உனக்கு அடுத்தவன் எங்கே என்று சொல்லி கேட்பார். அப்ப ஆண்டவர் அந்த கேள்வியை நாம் கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போறோம் இல்லையா? மற்றவருடைய வாழ்க்கையில அக்கறை கொண்டவர்களாய் காணப்படுவோமா? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் சென்றடைய வேண்டும். நம்மை காட்டிலும் கீழான நிலைமையில் இருக்கிறவர்கள், வறிய நிலைமையில் இருக்கிறவர்கள், சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இப்படி அநேகர் நம்மை சுற்றிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவளிக்கத்தான் ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு ஒரு காரணம் என்ன? சுயம் முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும், அழிய வேண்டும் இல்லையா? நான் இதை அழித்து விட்டவன் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவன் பேர்லயே நாம் என்ன செய்வோம், அக்கறை கொண்டவர்களாய் காணப்படுவோம். சுயம் என்னில் சாம்பலாய் மாற வேண்டும். சுயம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் வாழத்தான் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்கிறார்கள், எங்கே தங்கி இருக்கிறீர்கள் வந்து பாருன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் தனக்கென சொல்லி ஒன்றுமே என்ன செய்யவில்லை, வைத்துக் கொள்ளவில்லை. எருசலேமுக்கு போகணும், பவனியா போகணும். கழுது என்னது, அடுத்தனுடைய கழுதுதான் இல்லையா? கடைசி ராபோஜனம் அவர் ஏற்படுத்த போறாரு. மேல் வீட்டார இன்னொருத்தருடைய வீட்டார தான். அவருக்குன்னு சொல்லி ஒண்ணுமே இல்ல. ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க, பிரசங்கம் பண்ணணும். ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஜனங்கள் பாக்குற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். படகு வேணும். யாருடைய படகு? பேதுருடைய படகு. அவருக்குன்னு ஒண்ணுமே இல்ல. பெரிய கூட்டம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஜனங்கள் ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்தா என்ன செய்யறாரு, வாங்குறாரு. நன்மை செய்கிறாராவே சுற்றி திரிந்தார். கடைசியில் அவரு மரணம் அடைந்தார். அவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு இன்னொருத்தருடைய கல்லறை குழிதான் இல்லையா? தனக்கென ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன செய்து கொள்ளவில்லை, வைத்துக் கொள்ளவில்லை. சகலத்தையே பிறருக்காகவே என்ன செய்தவர், வாழ்ந்தவர். பிறர் நலன் காக்கவே வாழ்ந்தவர். இன்றைக்கு ஜனங்கள் சுயம்பிகளாகவே என்ன செய்து விட்டோம், போய்விட்டோம். மற்றவர்கள் பேரிலே அக்கறை இல்லாதவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் மற்றவர்களின் பேரில் அக்கறை காட்டத்தான் ஆண்டவர் கூட என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். நமக்கானவர்களை வெல்ல பிறனுக்கானவர்களை நாம் என்ன செய்யணும், நோக்க வேண்டும். பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா, இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட நாம் வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆம்.